வெல்கம் டு ரேகே ஃபேமிலி குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன், கோல போட்டி, கிட்ஸு கூட பார்த்தீங்கன்னா ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன் இருக்குங்க. அப்புறம் ஃபேஸ் ஆர்ட்டு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபயர்லெஸ் குக்கிங்னா ஒரு கண்டென்ட் இருக்கணும், இல்லைனா ஒரு தீம் இருக்கணும் இல்லைங்களா? அவங்கள வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு 7 ஐட்டம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி 7 ஐட்டம் பண்ணாங்க. நம்ம வளகாப்புக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 7 ஐட்டம் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளி அவுள், மாங்காய் அவுள், தேங்காய் அவுள், கேரட்டு, கொத்தமல்லி, அப்புறம் தயிர், ஒரு ஸ்வீட் அவுள், 7 ஐட்டம் பண்ணோங்க. ரொம்ப ஈஸியும் கூட தான். அவுளில் கூட இப்படிலாம் கூட செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா? இந்த அவ்வளோ ஐட்டம் செய்கிறதுக்கு ப்ரிப்ரேஷன், மிக்சியில் போட்டு எடுக்கிறதுலாம் வீட்டில் ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் புளி பேஸ்ட்டு, கொத்தமல்லி பேஸ்ட்டு, கேரட் துருவி வைக்கிறது, தேங்காய் துருவி வைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா வீட்டிலே கொஞ்சம் ப்ரீ பிளானோடு எடுத்துகிட்டு போயிட்டோம். டக்குன்னு அவ்வளோ மட்டும் ஊற வச்சுட்டு நம்ம எத்தனை ஐட்டம் செய்கிறோமோ அது ஒவ்வொரு பவுலையும் டிவைட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க. டக்குன்னு வேலை முடிஞ்சது. ஆனால் ரியலி சூப்பராக இருந்தது. இது எப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி சீக்கிரமாக செஞ்சு உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா புளி அவுள் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் கேரட் அவுள். புளி அவுள் பார்த்தீங்கன்னா ஏன் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணோம் அப்படின்னா, அந்த புளி வந்து நல்லா ஊறி வரும்போது சாப்பிடும்போது நல்லா ஊறி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அதனால் டக்குன்னு ஃபஸ்ட்டே நாங்கள் புளி அவுள் ரெடி பண்ணிட்டோம். அப்போ தான் மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி வரும். ஜட்ஜஸ் வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் புளி அவுளை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோங்க. அப்புறம் கேரட் அவுள் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கேரட்லாம் வீட்டிலே துருவி எடுத்துகிட்டு போயிட்டோன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதனால் டக்குன்னு போட்டு சால்ட்டை போட்டு அந்த அவுளை போட்டு மிக்ஸ் பண்ணுறதான். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. ஈவினிங் ஸ்நாக் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இதில் இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கலாம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம ஒரு ப்ரீ பிளானோடு இருந்தால் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடுங்களா? நாளைக்கு சமைக்கிறதுக்குமே நம்ம நைட் ஃபுல்லாக யோசித்து ஒரு ப்ரீ பிளான் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எந்திரிச்சு போகும்போது வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால் ப்ரீ பிளான் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு கேண்டிடேட் வந்து அவங்களும் அவுளை வச்சு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 அவுளை முடிச்சிட்டாங்க. அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த அவுளுக்கு போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை ரொம்ப பிஸியாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கிட்ஸுமே அவங்களும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன தீமுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு பிஸ்கட் வச்சு பண்ணணுன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுமே ரொம்ப வாலண்ட்ரியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பச்சைப்பயிறு வெரி ஹெல்ப்ஃபுல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் சாண்ட்விச். இதில் வந்து அதை டாப்பிங் செஞ்சுட்ருக்கேன். இதில் வந்து இதில் வந்து பச்சைப்பயிறு அதிகமாக சேர்த்துருக்கேன். இந்த பச்சைப்பயிரில் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன், அப்புறம் குட் பாக்டீரியாஸ் தான் இந்த பச்சைப்பயிரில் இருக்குது. மற்றும் மற்ற ஆனியன்ஸ், டொமேட்டோ, கொத்தமல்லி இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இதுவும் நம்ம ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கோம். தேங்க்யூ. சூப்பர். செஞ்சுட்டு எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு குட்டீஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு அப்ளாஸ் ஒன்று கொடுத்துருவோமா? அச்சோ, சொல்லு. உங்க பேர் சொல்லு. உங்க பேர் சொல்லுங்க. பாப்பா பேர் என்ன? என்ன டிஷ் பண்றீங்க? டிஷ் நேம் என்ன? அம்மா வீட்டில் சொல்லி கொடுத்தேன்ல. என்ன சாண்ட்விச்? ஓ, மிக்கி மவுஸா? சூப்பர்.
செய்யும்போதே ஆல்மோஸ்ட் எல்லாமே செஞ்சு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, செஞ்சுட்ருக்கட்டும். இந்த பக்கம் போய் பார்த்தா அடுத்தது கோலம் போட்டி பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பராக கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்படியே நேச்சராகவே பீக்காக்க பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு லைக் ஒன்று பிடிச்சிருந்தா கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி தான் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரங்காட்டிலும் பார்த்தீங்கன்னா 7 ஐட்டம் டக்குன்னு ஜெட் ஃபாஸ்ட்டில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. நானும் செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு தாங்க நினச்சேன். நம்ம செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரெசன்டேஷனுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா? ஜட்ஜஸ் வந்து பார்க்கும்போது நல்லா அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு வரும்போது ஒரு டைஜஷனுக்காக ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த டிஷ்ஷிலே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாமரை போல் ஒரு கீர் ஒன்று செஞ்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. சிகப்பு அவுல், தாமரை பூ இதழ், அப்புறம் தேங்காய் பால், ஸ்வீட்காக பார்த்தீங்கன்னா தேன் ஆட் பண்ணி, கலருக்காக பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை லைட்டாக ஸ்வீஸ் பண்ணோம்னா ஒரு பிங்கிஷான கலர் வந்ததுங்க. செம்ம சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருந்தது. இது எப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக செஞ்சு நம்ம சேனலில் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் டீடாக்ஸ் வாட்டர் ஓவரால் ப்ரெசன்டேஷனே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு குட்டி பொண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா, "நீ என்னம்மா செய்கிற?" அப்படின்னு கேட்டதுக்கு மிக்கி மவுஸ் சாண்ட்விச்னு சொன்னுச்சு. சூப்பராக நல்லா இனோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஒரு அப்ளாஸ் ஒன்று கொடுத்துருவோம் எல்லா குட்டீஸ்க்குமே. ஜட்ஜஸும் வந்துட்டாங்கங்க. ஒவ்வொரு டேபிளில் போய் குட்டீஸ்கிட்ட என்னென்ன செஞ்சீங்க, என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. குட்டீஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷையாக ஃபீல் பண்ணாமல் நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஜட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷனை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. இதில் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு பெருமையான விஷயம் இல்லைங்களா? நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, நிறையா இனோவேட்டிவாக திங்க் பண்ணலாம், நிறையா ஐடியாஸ் கிடைக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது இல்லைங்களா? அதனால் ஒரு சூப்பரான விஷயம். எங்கேயாவது இந்த மாதிரி காம்படிஷன் வச்சா நம்மளும் போய் கலந்துக்க ட்ரை பண்ணலாம். நம்ம அவுல வச்சு மோஸ்ட்லி என்னங்க பண்ணுவோம், ஒன்று லெமன் ஏதாவது தாளித்து சாப்பிடுவோம், இல்லைன்னா ஊற வச்சு பாலை போட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் பூ போட்டு ஏலக்காய் தூள் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் அவுல வச்சு இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமா? அவுல வச்சு பீடா செஞ்சுருந்தாங்க, தயிர் வடை செஞ்சுருந்தாங்க. ஓ, இவ்வளோ கூட செய்யலாமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா பாருங்களேன்.
அழகா நடத்திட்டீங்க. இது வந்து கீர் சிகப்பாவில் தாமரைப்பூவு தேங்காய் பால் போட்டு கீரு. கலருக்கு வந்து பீட்ரூட். ஜட்ஜஸ்லாம் எல்லா இதுக்கும் வந்துட்டு போனதுக்கப்புறம் எல்லாருமே போய் ஒவ்வொரு டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாத்தோட டிஷ்ஷுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக விளக்க வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே அப்படியே ஜொலிக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலராக கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆர்ட்டு. நல்லா சிவன் பாதி பார்வதி பாதின்ற மாதிரி அர்த்தநாரீஸ்வர் மாதிரி போட்டிருந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக பொறுமையாக பண்ணியிருந்தாங்க. உட்காந்துருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக உட்காந்துருந்தாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இதே மாதிரி என்னோட சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே. பை.